என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோன்னா, மரணத்தை பற்றி பாபா சொன்ன ஒரு ரகசியம். கண்டிப்பாக நாம் அதை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மனுஷனுக்கு பிறப்பு இறப்பு அது ரெண்டுமே இருக்குது. ஆனால் அந்த மரணத்தை நினைக்கும் போது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். நம்ம மரணம் அடைஞ்சிருவோமோ, நமக்கு மரணம் எப்போ வருமோ, இந்த பயத்தோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாபா இன்றைக்கி என்கிட்ட சொன்ன சின்ன ரகசியத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். உண்மையிலே மிகப்பெரிய உண்மையை பாபா இன்றைக்கி எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதான் உண்மை. இன்றைக்கி சச்சரித்தை டெய்லி நான் படிப்பேன். காலையில் எழுந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 4:30 மணிக்கு உட்காந்து படிக்கும்போது ஒரு சின்ன ரகசியம். நான் இன்றைக்கி 72 மணி நேரம் சமாதி நிலை பாபா இருந்திருப்பார். எந்த அத்தியாயன்றது நீங்கள் சொல்லுங்கள். எந்த அத்தியாயத்தில் பாபா 72 மணி நேரம் சமாதி நிலையில் இருந்தார். அப்படி இருக்கும் போது அவர் 70 மணி நேரம் இருப்பார். அவர் இறந்துட்டார்னு நினைப்பாங்க. அவரை அடக்கம் பண்ணால் வேணான்னு சொல்லுவாங்க. அப்புறமா உயிர் தெழுந்து வந்துடுவார் பாபா. இது பாபா மட்டுமல்ல, இயேசுநாதரும் 3 நாள் அதுக்கப்புறம் உடம்போட மோட்சம் போவார். நீங்கள் அதையும் தெரிஞ்சிருப்பீங்க. இப்படி 72 மணி நேரம் உடல் உயிரற்று இருக்கிறார் பாபா. அதுக்கப்புறமா எழுந்துக்கிறார். அதாவது 3 நாள் பொறுத்து எழுந்துக்கிறாரு. அந்த உயிர் எங்கே போயிட்டு எங்கே வந்தது, இது எல்லாமே நமக்கு தெரியாது. இதை படித்து முடிச்சுட்டு பாபா கிட்ட நான் அமைதியாக உட்காந்துருக்கும்போது நான் மனசுக்குள்ளே கேட்குறேன், பாபா இப்படி ஒவ்வொரு மனுஷனும் மரணத்துக்காக பயப்படுறாங்க. மனித பிறவி எடுத்தால் இறைவன், இந்த மனுஷ பிறவி எடுத்தால் மரணம் கண்டிப்பாக, பிறப்பு எப்படி இருக்கோ அது இறப்பு கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் இந்த இறப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை மனிதனுக்கு வரமாட்டுதே. ஏன் அந்த சிக்கல்? இந்த மரணத்தை நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது? ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் மரணம் அடைஞ்சால் சொர்க்கம் போவோமா நரகம் போவோமா இதெல்லாம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இன்னும் எங்களுக்கு வரமாட்டுதே. ஏன்? எங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை நீங்கள் சொல்லணும். மரணம்னா என்னன்னே எனக்கு தெரியல, நாங்கள் இறந்துடுறோம் அப்படின்னு என் மனசுக்குள்ளே ஓடும்போது பாபா சொன்ன ஒரே வசனம் தான் சாய்ராம். உண்மையிலே பாபா சொன்ன ஒரு வசனம். பாபா அவ்வளோ அழகாக தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்குறார். அவர் சொல்கிறார், நீ தினம் தினம் மரணம் அடைஞ்சு தான் எழுந்துக்கிறன்றார். நீ தினம் தினம் இறந்து தான் எழுந்துக்கிற. இந்த மனிதர்கள் எல்லாருமே தினம் தினம் இறந்து தான் அதுக்கப்புறம் தான் உயிர்நிலையே வருது. ஆனால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி மனிதர்களுக்கு இல்லை. எனக்கு உண்மையிலேயே அந்த விஷயம் எனக்கு புரியல. பாபா கிட்ட கேட்குறேன், எப்படி பாபா நாங்கள் தினம் தினம் இறக்குறோன்றீங்க, நீங்கள் எப்படி சொல்கிறது எனக்கு புரியல பாபான்றேன் நான். அதுக்கு அப்பா சொல்கிறாரு, நீ நைட்டு தூங்குறல்ல, சொல்கிறார் பாபா, நைட்டு இரவு படுக்கிறது மட்டும்தான் தெரியும். நீ ஆழ்நிலை உறக்கத்துக்கு போயிட்ட, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது. திரும்பவும் நீ கண் விழித்தால்தான் நீ உயிரோடு இருக்கிற. உன்னுடைய தூக்கம்தான் மரணத்துக்கான ஒத்திகை. நான் இப்போ இறந்துட்டேன்னா என்ன நடக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கான ஒத்திகை தான் நீ தினம் தினம் பார்த்துக்கிட்டே இருக்கிற. தினமும் நீ நைட்டு தூங்கும் போது ஆழ்நிலை தூங்குறல்ல, உன்னை மறந்து, அதுதான் மரணம். நீ மரணம் அடைஞ்சாலும் உன் உடம்பு அப்படி தான் இருக்கும், உன் ஆன்மா இருக்காது உடம்புல. ஆனால் மனுஷன் மரணத்தை பார்த்து பயப்படுறான். அவன் தினம் தினம் இறந்து தான் எழுந்துக்கிறான். உன்னுடைய தூக்கம்தான் மரணத்துக்கான ஒத்திகை. நீ படுத்து தூங்கினே இருக்கிற, தூங்கி அடுத்த நாள் காலையில் எழுந்தால் நீ உயிரோடு இருக்கிற. நீ தூங்கி எழுந்துக்கலைன்னா நீ மரணம் அடைஞ்சிட்ட, உன்னோட ஆத்மா உடம்புல இல்லை. மரணத்துக்கான ஒத்திகை தான் தூக்கம் கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் மனிதர்கள் அதை புரிந்து கொள்ளாமல், உண்மையிலேயே என்ன சொல்கிறது, அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனநிலையில் மனுஷன் இல்லை. இறப்பு என்பதை கட்டாயம் உண்டு என்பதை தெரிந்து கொண்டும் மனிதன் இறப்பை பார்த்து பயந்து கொண்டே இருக்கிறான். உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்றார் அப்பா. உண்மையிலே இந்த ஒரு வார்த்தை கேட்டவொன்னே தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இப்போ நாம் தினம் தினம் இறப்பிற்கான ஒத்திகை தான் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். நாம் இறப்புக்கான ஒத்திகை ஆழ்நிலை தூங்கும்போது நம்ம மறந்துருப்போம். நம்ம என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் நமக்கு தெரியாது. இதுதான் மரணத்துக்கான ஒத்திகை. இது கடவுள் உங்களுக்கான அளித்த வரம். எனவே மரணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கணும். அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருந்தால் தான் நீங்கள் தவறு செய்ய மாட்டீங்க. உண்மையிலே தவறு செய்யக்கூடாது. ஏன்னா வாழும் காலம் கொஞ்ச காலம். நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும். மற்றவங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட மனநிலையில் வாழ்ந்து இருக்கும் இந்த கொஞ்ச காலத்தில்
நமக்கும் சரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதை செஞ்சுட்டு போகலாம், கெடுதல் செய்யாமல். நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற இந்த மக்களுக்கும் பூமிக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யாமல் வாழும் காலத்தில் அனைவருக்கும் உதவியாக இருக்கலாம் என்று அப்பா சொன்னார். உண்மையிலேயே மரணத்தை பற்றி இவ்வளோ பெரிய விளக்கத்தை அப்பா சொல்ல நான் நினச்சி கூட பார்க்கல இன்றைக்கி. கண்டிப்பாக இதுதான் சார் பாபா எனக்கு மரணத்தை பற்றி சொல்லிய ரகசியம். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் ரொம்ப சந்தோஷம். அப்பா எனக்கு இப்போ இதை புரிய வச்சார். கோடான கோடி நன்றிகள். அதே போல் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும், நம்ம சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும், படிக்கிற பிள்ளை ஏழையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நோட்டு, பேனா, பென்சில் ஏதாவது வாங்கி கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா, இங்கே பிரகா ஃபவுண்டேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஃபவுண்டேஷனில் உங்களால் முடிஞ்சது கொடுங்க. இது படிப்புக்காக மட்டும்தான் நம்ம அந்த ஃபவுண்டேஷனை ஆரம்பிச்சிருக்கிறோம். கண்டிப்பாக அப்பாவோட ஆசீர்வாதத்தோட எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம். ஓம் சாய்ராம்.